அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ட்ரம்ப் கூட ஒரு ஃபோன் கால், நானும் ஜாலியாக பேசியிருந்தேன். திடீர்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, பிரதர் இளம் நாட்டிக்கு அதெல்லாம் ஓர விடுங்க, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தைரியம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொன்னது. என்னது தைரியம் இருந்தால் பேசுங்களாவா? நோ உதயண்ணா தம்பினா என்ன மேட்ருன்னா, இவர் ஒரு நகை கடைக்கு போயிருக்காரு, நகையும் வாங்கியிருக்காரு, நகைக்கான காசு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டிக்கான காசும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் காசு கொடுத்துட்டு, சரி சேதாரம் ஆச்சுல்ல அந்த நகையை கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன்னு கேட்டுருக்காரு. அப்ப 20 ரூபா கொடு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி அதெல்லாம் முடியாது, இல்ல காலங்காலமா நடக்கிறது, அதெல்லாம் மாற்ற முடியாது, எல்லா கடையிலையும் இப்படிதான் இருக்கும், செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுது. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. டேய், ஒரு கடையிலே இப்படி ஏமாத்தினா உலகம் ஃபுல்லாக எத்தனை கடை இருக்கும், எல்லா கடையிலும் ஒரு கிராம் ஏமாத்தினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகிட்டு, முடிஞ்சா இதை பற்றி கேளுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கோர்த்து விட்டார். சரி நம்மளும் இதை பற்றி கேட்கலாமே அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரில. நிஜமாலுமே செய்கூலி சேதாரம்லாம் போயிடுமா, அந்த பேலன்ஸ் அந்த நகையை செஞ்சுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஜமாலுமே இது தவறுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம தட்டி கேட்போம். ஓகே.